Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. Welcome to day 12 of the 365 Days Bible Challenge. Every new day brings a fresh opportunity to grow in God's Word. Your commitment through these days is shaping a stronger spiritual foundation. Today, may God's voice bring clarity, strength, and peace to your heart. Let us begin today's reading with faith and expectation. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 12வது நாளுக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு புதிய நாளும் தேவ வார்த்தையில் வளர ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது. இந்த நாட்கள் முழுவதும் உங்கள் தொடர்ச்சி ஒரு உறுதியான ஆன்மீக அடித்தளத்தை உருவாக்குகிறது. இன்று தேவனுடைய குரல் உங்கள் உள்ளத்தில் தெளிவும் பலமும் சமாதானமும் கொடுக்கட்டும். விசுவாசத்துடனும் எதிர்பார்ப்புடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Genesis chapter 34. ஆதியாகமம் அதிகாரம் 34. Verse 1. And Dinah the daughter of Leah, which she bare unto Jacob, went out to see the daughters of the land. வசனம் 1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். Verse 2. And when Shechem the son of Hamor the Hivite, prince of the country, saw her, he took her, and lay with her, and defiled her. வசனம் 2. அவளை ஏவியனான ஈமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். Verse 3. And his soul clave unto Dinah the daughter of Jacob, and he loved the damsel, and spake kindly unto the damsel. வசனம் 3. அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தி யாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். Verse 4. And Shechem spake unto his father Hamor, saying, Get me this damsel to wife. வசனம் 4. சீகேம் தன் தகப்பனாகிய ஈமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். Verse 5. And Jacob heard that he had defiled Dinah his daughter. Now his sons were with his cattle in the field. And Jacob held his peace until they were come. வசனம் 5. தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்டபோது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமலிருந்தான். Verse 6. And Hamor the father of Shechem went out unto Jacob to commune with him. வசனம் 6. அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஈமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான். Verse 7. And the sons of Jacob came out of the field when they heard it, and the men were grieved, and they were very wroth, because he had wrought folly in Israel in lying with Jacob's daughter, which thing ought not to be done. வசனம் 7. யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோடே சயனித்து செய்யத்தகாத மதிக்கெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனங்கொதித்து மிகவும் கோபங்கொண்டார்கள். Verse 8. And Hamor communed with them, saying, The soul of my son Shechem longeth for your daughter. I pray you give her him to wife. வசனம் 8. ஏமோர் அவர்களோடே பேசி என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாயிருக்கிறது.
அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். Verse 9. And make ye marriages with us, and give your daughters unto us, and take our daughters unto you. வசனம் 9. நீங்கள் எங்களோடே சம்பந்தங்கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு. Verse 10. And ye shall dwell with us, and the land shall be before you. Dwell and trade ye therein, and get your possessions therein. வசனம் 10. எங்களோடே வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். Verse 11. And Shechem said unto her father and unto her brethren, Let me find grace in your eyes, and what ye shall say unto me I will give. வசனம் 11. சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரனையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். Verse 12. Ask me never so much dowry in gift, and I will give according as ye shall say unto me, but give me the damsel to wife. வசனம் 12. பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். Verse 13. And the sons of Jacob answered Shechem and Hamor his father deceitfully, and said, Because he had defiled Dinah their sister. வசனம் 13. அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஈமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக. Verse 14. And they said unto them, We cannot do this thing, to give our sister to one that is uncircumcised, for that were a reproach unto us. வசனம் 14. விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். Verse 15. But in this will we consent unto you, if ye will be as we be, that every male of you be circumcised. வசனம் 15. நீங்களும் உங்களுக்குள்ளிருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து. Verse 16. Then will we give our daughters unto you, and we will take your daughters to us, and we will dwell with you, and we will become one people. வசனம் 16. உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோடே குடியிருந்து ஏகஜனமாயிருப்போம். Verse 17. But if ye will not hearken unto us, to be circumcised, then will we take our daughter, and we will be gone. வசனம் 17. விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்துக் கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். Verse 18. And their words pleased Hamor, and Shechem Hamor's son. வசனம் 18. அவர்களுடைய வார்த்தைகள் ஈமோருக்கும் ஈமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. Verse 19. And the young man deferred not to do the thing, because he had delight in Jacob's daughter, and he was
more honorable than all the house of his father. வசனம் 19. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தியின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தைச் செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான். Verse 20. And Hamor and Shechem his son came unto the gate of their city, and communed with the men of their city, saying. வசனம் 20. ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி. Verse 21. These men are peaceable with us, therefore let them dwell in the land, and trade therein, for the land, behold, it is large enough for them. Let us take their daughters to us for wives, and let us give them our daughters. வசனம் 21. இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாயிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். Verse 22. Only herein will the men consent unto us for to dwell with us, to be one people, if every male among us be circumcised, as they are circumcised. வசனம் 22. அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாயிருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏகஜனமாக நம்மோடே வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். Verse 23. Shall not their cattle and their substance and every beast of theirs be ours? Only let us consent unto them, and they will dwell with us. வசனம் 23. அவர்களுடைய ஆடுமாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மைச் சேருமல்லவா? அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். Verse 24. And unto Hamor and unto Shechem his son hearkened all that went out of the gate of his city. And every male was circumcised, all that went out of the gate of his city. வசனம் 24. அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். Verse 25. And it came to pass on the third day, when they were so, that two of the sons of Jacob, Simeon and Levi, Dinah's brethren, took each man his sword, and came upon the city boldly, and slew all the males. வசனம் 25. மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தந்தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண்மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். Verse 26. And they slew Hamor and Shechem his son with the edge of the sword, and took Dinah out of Shechem's house, and went out. வசனம் 26. ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டயக்கருக்காலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். Verse 27. The sons of Jacob came upon the slain, and spoiled the city, because they had defiled their sister. வசனம் 27.
மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு Verse 28. They took their sheep, and their oxen, and their asses, and that which was in the city, and that which was in the field. வசனம் 28. அவர்களுடைய ஆடுமாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் Verse 29. And all their wealth, and all their little ones, and their wives took they captive, and spoiled even all that was in the house. வசனம் 29. அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். Verse 30. And Jacob said to Simeon and Levi, Ye have troubled me to make me to stink among the inhabitants of the land, among the Canaanites and the Perizzites. And I, being few in number, they shall gather themselves together against me, and slay me, and I shall be destroyed, I and my house. வசனம் 30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். Verse 31. And they said, Should he deal with our sister as with an harlot? வசனம் 31. அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமோ என்றார்கள். Genesis chapter 35. ஆதியாகமம் அதிகாரம் 35. Verse 1. And God said unto Jacob, Arise, go up to Bethel, and dwell there, and make there an altar unto God, that appeared unto thee when thou fleddest from the face of Esau thy brother. வசனம் 1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஈசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிறபோது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். Verse 2. Then Jacob said unto his household, and to all that were with him, Put away the strange gods that are among you, and be clean, and change your garments. வசனம் 2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கிப் போட்டு உங்களைச் சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். Verse 3. And let us arise, and go up to Bethel, and I will make there an altar unto God, who answered me in the day of my distress, and was with me in the way which I went. வசனம் 3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். Verse 4. And they gave unto Jacob all the strange gods which were in their hand, and all their earrings which were in their ears, and Jacob hid them under the oak which was by Shechem. வசனம் 4. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும்
தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். Verse 5. And they journeyed, and the terror of God was upon the cities that were round about them, and they did not pursue after the sons of Jacob. வசனம் 5. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களைச் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். Verse 6. So Jacob came to Luz, which is in the land of Canaan, that is Bethel, he and all the people that were with him. வசனம் 6. யாக்கோபும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்திலுள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். Verse 7. And he built there an altar, and called the place El Bethel, because there God appeared unto him, when he fled from the face of his brother. வசனம் 7. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடினபோது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல் என்று பேரிட்டான். Verse 8. But Deborah Rebekah's nurse died, and she was buried beneath Bethel under an oak, and the name of it was called Alan-Bachuth. வசனம் 8. ரெபெக்காளின் தாதியாகிய தெப்பொராள் மரித்து பெத்தேலுக்குச் சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன்பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. Verse 9. And God appeared unto Jacob again, when he came out of Padanaram, and blessed him. வசனம் 9. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. Verse 10. And God said unto him, Thy name is Jacob, thy name shall not be called any more Jacob, but Israel shall be thy name. And he called his name Israel. வசனம் 10. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். Verse 11. And God said unto him, I am God Almighty. Be fruitful and multiply. A nation and a company of nations shall be of thee, and kings shall come out of thy loins. வசனம் 11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். Verse 12. And the land which I gave Abraham and Isaac, to thee I will give it, and to thy seed after thee will I give the land. வசனம் 12. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. Verse 13. And God went up from him in the place where he talked with him. வசனம் 13. தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். Verse 14. And Jacob set up a pillar in the place where he talked with him, even a pillar of stone, and he poured a drink offering thereon, and he poured oil thereon. வசனம் 14. அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதின் மேல் பானபலியை ஊற்றி
எண்ணெயையும் வார்த்தான். Verse 15. And Jacob called the name of the place where God spake with him, Bethel. வசனம் 15. தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். Verse 16. And they journeyed from Bethel. And there was but a little way to come to Ephrath. And Rachel travailed, and she had hard labor. வசனம் 16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. Verse 17. And it came to pass, when she was in hard labor, that the midwife said unto her, Fear not, thou shalt have this son also. வசனம் 17. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். Verse 18. And it came to pass, as her soul was in departing, for she died, that she called his name Benoni, but his father called him Benjamin. வசனம் 18. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். Verse 19. And Rachel died, and was buried in the way to Ephrath, which is Bethlehem. வசனம் 19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். Verse 20. And Jacob set a pillar upon her grave, that is the pillar of Rachel's grave unto this day. வசனம் 20. அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். Verse 21. And Israel journeyed, and spread his tent beyond the tower of Eder. வசனம் 21. இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். Verse 22. And it came to pass, when Israel dwelt in that land, that Reuben went and lay with Bilhah his father's concubine. And Israel heard it. Now the sons of Jacob were 12. வசனம் 22. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காளோடே சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். Verse 23. The sons of Leah, Reuben, Jacob's firstborn, and Simeon, and Levi, and Judah, and Issachar, and Zebulun. வசனம் 23. யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செப்புலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். Verse 24. The sons of Rachel, Joseph, and Benjamin. வசனம் 24. யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். Verse 25. And the sons of Bilhah, Rachel's handmaid, Dan, and Naphtali. வசனம் 25. தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்காள் பெற்ற குமாரர். Verse 26. And the sons of Zilp, Leah's handmaid, Gad, and Asher. These are the sons of Jacob, which were born to him in Padanaram.
வசனம் 26. காத் ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பாள் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரர். Verse 27. And Jacob came unto Isaac his father unto Mamre, unto the city of Arb, which is Hebron, where Abraham and Isaac sojourned. வசனம் 27. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். Verse 28. And the days of Isaac were 180 years. வசனம் 28. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுமுள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து. Verse 29. And Isaac gave up the ghost, and died, and was gathered unto his people, being old and full of days. And his sons Esau and Jacob buried him. வசனம் 29. பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். Genesis chapter 36. ஆதியாகமம் அதிகாரம் 36. Verse 1. Now these are the generations of Esau, who is Edom. வசனம் 1. ஏதோமியரின் தகப்பனாகிய ஈசாவின் வம்ச வரலாறு. Verse 2. Esau took his wives of the daughters of Canaan, Adah the daughter of Elon the Hittite, and Aholibamah the daughter of Anah the daughter of Zibeon the Hivite. வசனம் 2. ஈசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாளையும். Verse 3. And Bashemat Ishmael's daughter, sister of Nebajoth. வசனம் 3. இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். Verse 4. And Adah bare to Esau Eliphaz, and Bashemat bare Reuel. வசனம் 4. ஆதாள் ஏசாவுக்கு எலிப்பாசை பெற்றாள், பஸ்மாத்து ரெகுவேலை பெற்றாள். Verse 5. And Aholibamah bare Jeush, and Jalam, and Korah. These are the sons of Esau, which were born unto him in the land of Canaan. வசனம் 5. அகோலிபாமாள் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள். இவர்களே ஈசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர். Verse 6. And Esau took his wives, and his sons, and his daughters, and all the persons of his house, and his cattle, and all his beasts, and all his substance, which he had got in the land of Canaan, and went into the country from the face of his brother Jacob. வசனம் 6. ஈசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடுமாடுகளையும் மற்ற ஜீவஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்துக்கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். Verse 7. For their riches were more than that they might dwell together, and the land wherein they were strangers could not bear them because of their cattle. வசனம் 7. அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாயிருந்தது. Verse 8. Thus dwelt Esau in Mount Seir. Esau is Edom. வசனம் 8. ஆதலால் ஈசா சேயீர் மலையில் குடியேறினான்.
ஈசாவுக்கு ஏதோம் என்றும் பேர். Verse 9. And these are the generations of Esau the father of the Edomites in Mount Seir. வசனம் 9. சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். Verse 10. These are the names of Esau's sons: Eliphaz the son of Adah the wife of Esau, Reuel the son of Bashemoth the wife of Esau. வசனம் 10. ஏசாவின் குமாரருடைய நாமங்களுமாவன: ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பேர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பேர். Verse 11. And the sons of Eliphaz were Teman, Omer, Zepho, and Gatam, and Kenaz. வசனம் 11. எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். Verse 12. And Timnah was concubine to Eliphaz Esau's son, and she bare to Eliphaz Amalek. These were the sons of Adah Esau's wife. வசனம் 12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். Verse 13. And these are the sons of Reuel, Nahat, and Zerah, Shammah, and Mizah. These were the sons of Bashemoth Esau's wife. வசனம் 13. ரெகுவேலுடைய குமாரர் நகாத், செராகு, சம்மா, மீசா என்பவர்கள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர். Verse 14. And these were the sons of Aholibama, the daughter of Anah the daughter of Zibeon, Esau's wife, and she bare to Esau Jeush, and Jalam, and Korah. வசனம் 14. சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமான அகோலிபாமாள் என்கிற ஈசாவின் மனைவி இயூஷ், யாலாம், கோராகு என்னும் புத்திரரை ஈசாவுக்கு பெற்றாள். Verse 15. These were dukes of the sons of Esau, the sons of Eliphaz the firstborn, son of Esau, Duke Teman, Duke Omer, Duke Zepho, Duke Kenaz. வசனம் 15. ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன: ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு. Verse 16. Duke Korah, Duke Gatam, and Duke Amalek. These are the dukes that came of Eliphaz in the land of Edom. These were the sons of Adah. வசனம் 16. கோராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிப்பாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள். Verse 17. And these are the sons of Reuel Esau's son, Duke Nahat, Duke Zerah, Duke Shammah, Duke Mizah. These are the dukes that came of Reuel in the land of Edom. These are the sons of Bashemoth Esau's wife. வசனம் 17. ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்திரரில் நகாத் பிரபு, செராகு பிரபு, சம்மா பிரபு, மீசா பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரெகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள். Verse 18. And these are the sons of Aholibama Esau's wife, Duke Jeush, Duke Jalam, Duke Korah. These were the dukes that came
of Aholibama the daughter of Anah, Esau's wife. வசனம் 18 ஈசாவின் மனைவியாகிய அகோலிபாமாளின் குமாரர் ஏயூஷ் பிரபு, யாலாம் பிரபு, கோராகு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஆனாகின் குமாரத்தியும் ஈசாவுடைய மனைவியுமாகிய அகோலிபாமாளின் சந்ததியாயிருந்த பிரபுக்கள். Verse 19. These are the sons of Esau, who is Edom, and these are their dukes. வசனம் 19 இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி, இவர்களே அவர்களிலிருந்த பிரபுக்கள். Verse 20. These are the sons of Seir the Harite, who inhabited the land, Lotan, and Shobal, and Zibeon, and Anah. வசனம் 20 அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு. Verse 21. And Dason, and Ezer, and Disham, these are the dukes of the Harites, the children of Seir in the land of Edom. வசனம் 21 திஷோன், ஏத்சேர், திஷான் என்பவர்கள். இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயீரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள். Verse 22. And the children of Lotan were Hori and Hemam, and Lotan's sister was Timnah. வசனம் 22 லோத்தானுடைய குமாரர் ஓரி, ஏமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். Verse 23. And the children of Shobal were these, Alvan, and Manahat, and Ebal, Shepho, and Onam. வசனம் 23 சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்போ, ஓனாம் என்பவர்கள். Verse 24. And these are the children of Zibeon, both Ajah and Anah. This was that Anah that found the mules in the wilderness, as he fed the asses of Zibeon his father. வசனம் 24 சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சீபியோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான். Verse 25. And the children of Anah were these, Dason, and Aholibama the daughter of Anah. வசனம் 25 ஆனாகின் பிள்ளைகள் திஷோன், அகோலிபாமாள் என்பவர்கள். இந்த அகோலிபாமாள் ஆனாகின் குமாரத்தி. Verse 26. And these are the children of Dason, Hemdan, and Eshban, and Ithran, and Cheran. வசனம் 26 திஷோனுடைய குமாரர் எம்தான், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். Verse 27. The children of Ezer are these, Bilhan, and Zavan, and Akan. வசனம் 27 ஏத்சேருடைய குமாரர் பில்கான், சகவான், அக்கான் என்பவர்கள். Verse 28. The children of Disham are these, Uz, and Aaron. வசனம் 28 திஷானுடைய குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். Verse 29. These are the dukes that came of the Harites, Duke Lotan, Duke Shobal, Duke Zibeon, Duke Anah. வசனம் 29 ஓரியரின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள். லோத்தான் பிரபு, சோபால் பிரபு, சிபியோன் பிரபு, ஆனாகு பிரபு. Verse 30. Duke Dason, Duke Ezer, Duke Disham, these are the dukes that came of Hori, among their dukes in the land of Seir. வசனம் 30 திஷோன் பிரபு, ஏத்சேர் பிரபு,
திஷான் பிரபு என்பவர்கள். இவர்களே சேயீர் தேசத்திலே தங்கள் இடங்களில் இருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்கள். Verse 31. And these are the kings that reigned in the land of Edom, before there reigned any king over the children of Israel. வசனம் 31. இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்களாவன. Verse 32. And Bela the son of Beor reigned in Edom, and the name of his city was Dinba. வசனம் 32. பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான், அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பேர். Verse 33. And Bela died, and Jobab the son of Zerah of Bozrah reigned in his stead. வசனம் 33. பேலா மரித்தபின் போஸ்ரா பட்டணத்தானாகிய சேராகுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்திற்கு வந்தான். Verse 34. And Jobab died, and Husham of the land of Temani reigned in his stead. வசனம் 34. யோபாப் மரித்தபின் தேமானிய தேசத்தானாகிய உஷாம் அவன் பட்டத்திற்கு வந்தான். Verse 35. And Husham died, and Hadad the son of Bedad, who smote Midian in the field of Moab, reigned in his stead, and the name of his city was Avit. வசனம் 35. உஷாம் மரித்தபின் மோவாபின் நாட்டிலே மீதியானியரை முறியடித்த பேதாதின் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டத்திற்கு வந்தான், அவனுடைய பட்டணத்துக்கு ஆவீத் என்று பேர். Verse 36. And Hadad died, and Sama of Masrekah reigned in his stead. வசனம் 36. ஆதாத் மரித்தபின் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். Verse 37. And Sama died, and Saul of Rehoboth by the river reigned in his stead. வசனம் 37. சம்லா மரித்தபின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரேகோபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். Verse 38. And Saul died, and Balhanan the son of Achbar reigned in his stead. வசனம் 38. சவுல் மரித்தபின் அக்போருடைய குமாரனாகிய பாகால்கானான் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். Verse 39. And Balhanan the son of Achbar died, and Hadar reigned in his stead, and the name of his city was Pha, and his wife's name was Mehetabel, the daughter of Matrad, the daughter of Mezahab. வசனம் 39. அக்போருடைய குமாரனாகிய பாகால்கானான் மரித்தபின் ஆதார் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான், அவனுடைய பட்டணத்துக்கு பாகு என்று பேர். அவன் மனைவியின் பேர் மெகேதபேல், அவள் மத்ரேத்துடைய குமாரத்தியும் மேசகாவின் குமாரத்தியுமாயிருந்தாள். Verse 40. And these are the names of the dukes that came of Esau, according to their families, after their places, by their names: Duke Timnah, Duke Alva, Duke Jatheth. வசனம் 40. தங்கள் பட்பல வம்சங்களின்படியேயும் வாசஸ்தலங்களின்படியேயும் நாமதேயங்களின்படியேயும் ஈசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களாவன: திம்னா பிரபு, அல்வா பிரபு, ஏதேத் பிரபு. Verse 41. Duke Aholibama, Duke Ela, Duke Pinon. வசனம் 41. அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு. Verse 42. Duke Kenaz, Duke Timon, Duke Mibza. வசனம் 42. கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு. Verse 43. Duke Magdiel, Duke Iram. These be the dukes of Edom, according to their habitations in the land of their possession.
He is Esau, the father of the Edomites. வசனம் 43. மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள். இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா. This completes day 12 of our Bible challenge. May the words you heard today shape your thoughts and guide your decisions. Let God's promises strengthen every step you take. Carry today's message with you throughout the day. Join us again tomorrow for day 13. God bless you. பைபிள் சவாலின் 12வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்று கேட்ட வசனங்கள் உங்கள் எண்ணங்களையும் முடிவுகளையும் வழிநடத்தட்டும். அவரது வாக்குத்தத்தங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியையும் பலப்படுத்தட்டும். இன்றைய செய்தியை உங்கள் நாளின் முழுவதும் எடுத்துச் செல்லுங்கள். நாளை 13வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.